போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு,
இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வார திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று திரு அவையானது கன்னியும் மறைசாட்சியுமான புனித மரிய கொரட்ரியை நினைவு கூறுகிறது. இத்தாலி நாட்டில் கொரினால்டோ என்னும் கிராமத்தில் 1890ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி லூபிஜி என்னும் மற்றும் அசந்தா என்பவருக்கு மகளாக மரிய கொரட்ரி பிறந்தார். வறுமையின் காரணமாக ரோமுக்கு சென்று அங்கு மாசலோனி என்னும் பிரபுவின் தோட்டத்தில் வேலை செய்தார். 2 அறைகள் கொண்ட கோழி வளர்க்கும் வீடு காலியாக இருந்தது. அதில் அவர்களை தங்கிக் கொள்ளுமாறு மாசலோனி கூறினார். 1900ஆம் ஆண்டு மே மாதம் கொடிய மலேரியாவால் மரிய கொரட்ரியின் தந்தை இறந்தார். காலையும் மாலையும் ஜெபிக்கும் பண்புள்ள மரிய கொரட்ரி தந்தையின் ஆன்ம இலைப்பாட்டிற்காக தினமும் ஜெபித்தார். பங்கு தந்தை சொல்லும் மறையுரைகளை அப்படியே மற்றவர்களுக்கு விளக்கி கூறுவார். 13 வயதான மரிய கொரட்ரி பல சிரமங்களுக்கிடையே முதல் நற்கருணை பெற்றார். மரிய கொரட்ரி தன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காகவே வாழ்வது என்றும் தன் உடலை இயேசுவுக்காக தூய்மையான கற்பு நெறியுடன் பாதுகாப்பது என்றும் உறுதி கொண்டார். தீயவன் அலெக்சாண்டர் என்பவன் மரிய கொரட்ரியின் மீது ஆசை கொண்டான். மரிய கொரட்ரி இணங்காததால் யாரும் இல்லாத நேரத்தில் அவளை 14 முறை கத்தியால் உடல் முழுவதும் குத்தினான். காயமுற்ற மரிய கொரட்ரி மருத்துவமனையில் 1905ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி இறந்தார். இறைவன் மீது கொண்ட அளவிட முடியாத அன்பு அவரை புனிதராக மாற்றியது. மரிய கொரட்ரியா போல் நாமும் இயேசுவை மனதில் வைத்து ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ்வோம். மேலும் இன்றைய நாளிலே 60வது உலக தொடர்பு நாளை சிறப்பிக்கும் நாம் ஒருவர் மற்றவரோடு ஆரோக்கியமான உறவு கொண்டு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, மதுரை உயர் மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம், மூஞ்சிக்கல் பங்கு புனித சலை தன்னை திருத்தலத்திலே நடைபெறுகின்ற இந்த திருப்பலியிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியிலே மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களுக்காகவும் சலைத்தன்னையின் திருத்தலத்திலே கூடியிருந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற இறை மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த உன்னதமான பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற இறைவனுக்கும் இயற்கைக்கும் அடுத்திருப்பவர்களுக்கும் எதிராக நாம் செய்த குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து அவற்றிற்காக மனமருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமான தந்தையே, உம்மடியார் புனித மரிய கொரற்றி இளம் வயதிலேயே மறை சாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூடியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும்
இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றென்றும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் ஆட்சியும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தரும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். Alleluia, 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 alleluia. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாய் ஓடிர செய்தார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெற்றுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார்.
இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இந்நற்செய்தி நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் திருஹிருதய ஆண்டவரின் அருளும் புனித சலேத் அன்னையின் ஆசியையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து இளம் கன்னியும் மறைசாட்சியுமான புனித மரிய கொரட்டியை நாம் நினைவு கூறுகின்றோம். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருப்பினும் இறை நம்பிக்கையில் ஆழமான விசுவாசம் கொண்டவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய இளம் வயதில் அவருடைய அயலார் இச்சையோடும் வன்முறையோடும் தன்னை தாக்கிய போது ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக தூய்மையாக அர்ப்பணிக்க தனது உயிரையும் இழக்க தயாராக இருந்தவர். தன்னுடைய ஆண்டவருடைய அந்த தெய்வீக நற்கருணையை பெறுவதற்கு முன்பாக தனக்கு தீங்கு இழைத்த அலெக்சாண்டரை முழு மனதோடு மன்னித்தார். இறைவனுடைய மன்னிப்பை அவருக்கு எடுத்துரைத்தார். அந்த மன்னிப்பின் அடையாளமாக, இறை அன்பின் அடையாளமாக நற்கருணையை அவர் பெற்று கொண்டார். அவருடைய அந்த இறப்பின் வழியாக, அந்த மன்னிப்பின் வழியாக அலெக்சாண்டர் மனமாற்றம் அடையவும், அவருடைய மனமாற்றம் அவருக்கான ஒரு புதிய வாழ்வையும், மன்னிப்பின் வழியாக அவருடைய வாழ்வு மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு 2 புதுமைகளை அவர் செய்கின்றார். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் குணமாக்குகின்றார். தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்த ஒருவரை அவர் உயிர் பெறச் செய்கின்றார். இந்த 2 புதுமைகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த மன்னக வாழ்விலே, அந்த பணி வாழ்விலே ஆண்டவர் இயேசு பலரையும் தொட்டு குணமாக்கினார். பலரும் தன்னை தொடவும், அந்த தொடுதல் வழியாக குணமடையவும் அவர் அனுமதித்தார். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அதே ஆண்டவர் இயேசு நம்மையும் தொடக்கூடியவராக இருக்கின்றார். இறை வார்த்தையின் வழியாக நமது உள்ளத்தை தொடக்கூடியவராக, நற்கருணையின் வழியாக அவரை கரங்களிலும் நாவிலும் ஏந்தக்கூடிய நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியவராக இருக்கின்றார். இந்த 2 புதுமைகளுடைய அடிப்படையான அடித்தளமாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இருவருடைய ஆழமான நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் எவ்வளவோ மருத்துவ முயற்சிகளை ஏறெடுத்த பின்பாக இறுதியாக இறைவனின் மீது அவர் நம்பிக்கை வைக்கின்றார். அவருடைய ஆழமான விசுவாசம் அவருடைய மேல் ஆடையை தொட்டாலே போதும், நான் நலமாவேன் என அவருக்குள்ளே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல அந்த இறந்த சிறுமியினுடைய தந்தை தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். எனது மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், இருப்பினும் நீர் வந்து உம் கையை அவள் மீது வையும், அவர் உயிர் பெறுவார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தை அவர் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த 2 புதுமைகளின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் 2 வகையான வாழ்வினை நமக்கு உணர்த்துகின்றார். இறந்த சிறுமியை மீண்டும் உயிர்த்தெழச் செய்கின்ற பொழுது உடல் அளவிலான அந்த மறு வாழ்வை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போல அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவர் உடல் அளவில் வாழ்ந்தாலும்
சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவராக, புறம் தள்ளப்பட்டவராக, தன்னுடைய உள்ளத்தில் இறந்தவராக இருக்கின்றார். அவர் பெற்ற அந்த நலன் அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அவரது உள்ளத்தில் அவருக்கு வாழ்வு கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவன் நம்முடைய வாழ்விலும் கூட உள்ளத்திலும் உடலிலும் நிறைவான வாழ்வு பெற அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து, மகளே துணிவோடு இரு என்று கூறுகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது இறைவனையும் அயலாரையும் முகமுகமாக எதிர்கொள்ள தகுதியற்றவர்களாக, சில நேரங்களிலே நம்மையே குற்ற உணர்வுகளோடும் பாவ உணர்வுகளோடும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடும் சமூக சூழ்நிலைகளின் காரணமாக நம்மையே ஏற்ற தாழ்வுகளோடு பார்க்கக்கூடிய மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நம்மையும் மகனே மகளே துணிவோடு இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். இறைவனையும் அயலாரையும் முகமுகமாக காணக்கூடிய அந்த வாய்ப்பினை இறைவன் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்பது போல நற்செய்தியினுடைய இறுதியிலே பார்க்கின்றோம், இச்செய்தி நாடெங்கும் பரவியது. இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய 60வது உலக தகவல் தொடர்பு வழியாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன உலகத்திலே எண்ணற்ற மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு நொடி பொழுதில் எண்ணற்ற விஷயங்களை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நவீன உலகத்தை, வளர்ச்சியை இந்த உலகம் பெற்றிருக்கிறது, நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அன்புக்குள்ளே இறைவனிடம் அந்த ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இந்த சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து கொள்கின்றோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் கொடையாக கொடுத்த இந்த தொழில் வளர்ச்சியை நாம் நம்முடைய சுயநலத்திற்காகவும் பிறரை இழிவுபடுத்துவதற்காகவும் பயன்படுத்தாமல் வாழ்விற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலில் ஜெபிப்போம். அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்ணுடைய நம்பிக்கையும், இறந்த அந்த சிறுமியினுடைய தந்தையின் நம்பிக்கையும் நமக்கும் நிறைவாக இருக்க ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்து கொடுப்பார். நான் இன்னலுற்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது, கவலையில் வாடுகின்ற பொழுது, கண்ணீர் சிந்துகின்ற பொழுது எனக்காக அனைத்தையும் செய்த ஆண்டவர் என்னுடைய வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்து அதை எனக்கு நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக நமது சலைத்தன்னை வழியாக எடுத்து வைப்போம். சமாதானத்தின் இறைவா, உமது பிரதிநிதியான எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதியர்கள் அனைவரும் எம் மரிய கொரட்சியின் வழியில் தங்களின் கற்பு வாழ்வை வாழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் பதவி மோகம், பண ஆசை கொள்ளாமல் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்களை சிறந்த வழியில் வழிநடத்திட போதுமான ஞானத்தை கொடுக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கின் பாதுகாவலரே இறைவா, எம் பங்கின் இளம் பிள்ளைகள் தங்களை முழுவதுமாய் இறை இயேசுவுக்கு அர்ப்பணித்து பிறர் அன்பு பணியில் தங்களை ஈடுபடுத்தி பங்கின் பணிகளில் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் தந்திரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்று இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டிருக்கும் வர்க்கபேதம், இனவெறி, மதவெறி, தீவிரவாதம், சர்வாதிகாரம் போன்றவைகள் அழிந்து உமது அன்புக்குரிய பிள்ளைகள் என்கிற சமத்துவ உணர்வோடு எல்லோரும் வாழவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்போடும் பாசத்தோடும் வாழும் நல்லுள்ளத்தை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தீராத வியாதிகள், ஏமாற்றங்கள், கடன், தனிமை, வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் எங்களை வருத்தும் போது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்ற இயேசுவின் ஆறுதல் மொழியை நினைவில் கொண்டு உம்மையே சார்ந்து வாழும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து இன்னும் நமது மனதிலே எழுந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் என் அன்னை எனக்காக பரிந்து பேசி தன்னுடைய மகன் வழியாக பெற்றுத்தருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலே புனித சலை தன்னையின் வழியாக மௌன மொழியிலே எடுத்து வைப்போம். தாயே தந்தையே இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதத்திலே ஏறெடுத்து வைத்திருக்கின்ற எங்களது தேவைகள் ஒவ்வொன்றையும் எம் பாதுகாவலி சலை தன்னை வழியாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொருளும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். மனித உழைப்பின் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி இந்தையும் என் தாயும் நீ என்றோ, பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீரை எல்லா உலகினில் நினைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வின் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். கனவே இன்னுயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரிய கொரட்சி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய கொரற்றி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித மரிய குரற்றியுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளுமே. எமக்கு அமைதி அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவழி வருவார், இணையில்லா உன் அன்பினை பொழிந்து, இணையில்லா உன் அன்பினை பொழிந்து உறவழி வருவார். இறைவா உறவழி வருவார். உயிரையானவரே உணவழி வருவார், இணையில்லா உன் அன்பினை பொழிந்து உறவழி வருவார். இறைவா உறவழி வருவார். விடியல் வாழ்வின் விதையும் நீயே, வளமும் தந்தாய் நீயே. விடைகள் தீர்த்து அன்பை வளர்த்து விழிகள் திறந்தாய் நீயே. 60வது உலக தொடர்பு வாரத்தை தொடங்கி மாதா தொலைக்காட்சியில் அதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலக தொடர்பு வாரத்திலே குறிப்பாக நவீன தொழில்நுட்பங்களை உரிய விதத்தில் பயன்படுத்துவதற்காக உறுதிமொழி ஏற்க வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தினை, உறுதி ஏற்பு ஜெபத்தினை நான் சொல்ல சொல்ல அனைவரும் திரும்ப சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனிதர் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவிகள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் மன உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் எங்கள் அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும்
செயற்கை நுண்ணறிவுக்கு கையளித்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணிம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடு உறவுகள் மற்றும் நண்பர்களோடும் உரையாடுவதில் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருப்பதை உணரும் வரம் தாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மரிய கொரற்றி என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. சலைத்தன்னையின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உன்னன் தாய்மையின் நிறைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயெனும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நிறைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா.